So hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So today topic நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உங்க பெர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் அவங்களோட தாட்ஸ பத்தி நம்ம ஒரு டீட்டெயில் செக்ஷனா வந்து பார்க்கலாம். ஸோ பிஃபோர் ஸ்டார்ட்டிங் தி ரீடிங், ஸோ கைஸ் கமெண்ட் செக்ஷன் பக்கத்துல ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுல உங்களோட ஹைப் நீங்க கண்டிப்பா வந்து குடுங்க. பிகாஸ் இது இன்னும் நெறைய பேருக்கு இது வந்து ரீச் ஆகும். அண்ட் அஸ் வெல் அஸ் அவங்களோட லைஃப்க்கு ஒரு பெட்டர் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் இட் சப்போர்ட் இன் த ஹைப் அஸ் வெல். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த ரீடிங் நவ். ஓகே. ஸோ வென் கம்ஸ் டூ உங்களோட பெர்சனோட கரண்ட் அவங்களோட ஃபீலிங்ஸா இருக்கட்டும், அவங்களோட எனர்ஜி வைஸா இருக்கட்டும். ஸோ இந்த பெர்சனோட சைட்லருந்து வென் கம்ஸ் டூ த லவ் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல வரும்போது, ஸ்டில் இந்த பெர்சனுக்கு வந்து ஏதோ ஒரு சில விஷயத்துல வந்து என்ன அப்டின்னா, அவங்களோட மைண்ட் செட் படி நம்ம வந்து பார்க்குறப்போ, ஆ ஒரு சில வருத்தம் அவங்களுக்கு வந்து இருக்கு அப்டின்னு தான் சொல்ல முடியும். அத பத்தி நான் டீட்டெயிலா அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ தட் அது உங்களுக்கு இன்னும் ரொம்ப கிளியராவே வந்து புரியும். இந்த ரீடிங் பார்க்குற எல்லாருக்குமே வந்து சில பேர் வந்து நோ கரெக்ட் சிச்சுவேஷன்ஸ்லயுமே வந்து இருக்கலாம். உங்க பெர்சன் கூட எந்த ஒரு கம்யூனிகேஷன்ஸ் இல்லாமயும் இருக்கலாம். சில நேரத்துல வந்துட்டு நீங்க ரீசென்ட்டா கூட நீங்க அவங்க கிட்ட ஏதாவது ஒரு விதத்துல ஏதாவது ஒரு சண்டை போட்டிருந்திருப்பீங்க. சில விஷயம் வந்துட்டு நீங்க எதிர்பார்க்காத மாரி ஒரு சின்ன சின்ன ஆர்கியூமெண்ட்ல போய் அது வந்து முடிஞ்சிருக்கும். வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேஜரா கூட இப்ப நீங்க 2 பேருமே ஏதாவது ஒரு சில ஃபைட் ஆயிருக்கு. ஏதாவது ஒரு சண்டை நீங்க போட்டுருக்கீங்க அப்டின்னா கூட இட்ஸ் ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லா தான் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ நெறைய கிளாரிட்டி கண்டிப்பா இதுல வந்து கிடைக்கும். ஏன்னா நான் உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா அதோட ரீசன்ஸா இருக்கட்டும், அது எல்லாமே இதுல வந்து கவர் அப் ஆயிருக்கு. உங்களோட எனர்ஜி வேஸ்ட் நம்ம வந்து பார்க்குறப்போ, இந்த பெர்சனுக்கு வந்து என்னன்னா, லைக் மியூச்சுவல் எனர்ஜி அப்படின்றது இங்க கண்டிப்பா இருக்கு. ஸோ நீங்களா இருக்கட்டும், உங்களோட பெர்சனா இருக்கட்டும், ஸோ 2 பேரோட தரப்புல இருந்துமே நம்ம வந்து பார்க்குறப்போ, 2 பேருமே வந்து லைக் அந்த ஒரு இந்த ரிலேஷன்ஷிப்ப வந்து ஆ அந்த ஒரு ரெஸ்பெக்ட் வந்து கண்டிப்பா வந்து பண்ண தான் நீங்க வந்து செய்றீங்க. 2 பேருமே இந்த இந்த ரிலேஷன்ஷிப்ப வந்து மதிக்க தான் நீங்க வந்து செய்றீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அந்த ஒரு பாசம், அந்த அன்பு எல்லாமே வந்து இங்க வந்து இருக்கு. ஓகேங்களா? ஆனா சில நேரத்துல வந்து பார்க்குறப்போ, இந்த சிச்சுவேஷன்ஸா இருக்கட்டும், இல்ல இதுக்கு முன்னாடி நடந்த இந்த சின்ன சின்ன பிரச்சனை, சண்டையா இருக்கட்டும். ஸோ இதுல வந்து பார்க்குறப்ப எங்கேயோ உங்களோட பெர்சன் வந்து என்ன அப்டின்னா, அவங்களோட கிளாரிட்டி, அவங்களோட மென்டல் கிளாரிட்டின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? இப்ப நம்மளோட மைண்ட் செட்ல நம்ம ஒரு கரெக்ட்டான ஒரு டிசிஷன் நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கோம் அப்டின்னா சரி, இல்ல நம்மளோட மைண்ட்ல எந்த ஒரு ஏதாவது அதர் திங்ஸ் இப்ப அதர் பிரஷர் அந்த மாரி எந்த ஒரு பிரஷருமே இல்லாம நம்ம ஒரு கிளியர் மைண்ட் செட்ல இருக்கோம் அப்டின்னா, நம்ம எந்த ஒரு டிசிஷன்னாலுமே நமக்கு தெளிவா நம்ம வந்து எடுப்போம். அடுத்தவங்க கிட்ட பேசும்போதுமே சரி, பழகும்போதுமே சரி, ஒரு ஹேப்பியா நம்ம வந்து இருப்போம். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம வந்து பேசினாலும் சரி, இப்ப வெளியில நம்ம போனாலும் சரி, ஒரு ஹேப்பியான ஒரு மைண்ட் செட் எப்பயுமே நமக்கு வந்து அந்த ஒரு பீஸ்ஃபுல் அண்ட் ஹேப்பினஸ் மைண்ட் செட் வந்து இருக்கும் இல்லையா? ஆனா அது நம்ம வந்து பார்க்குறப்போ, இவங்களோட சைட்ல இருந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, அந்த ஒரு மென்டல் கிளாரிட்டி இங்க வந்து இல்ல. ஸோ அவங்க மனசுல வந்து நெறைய ஒரு சில அழுத்தம் வந்து இருக்க தான் செய்யுது. அது அவங்களோட வேலை ரீதியாவும் அவங்களுக்கு ஒரு சில பிரஷர் வந்து இருக்கும். ஸோ அவங்க
மனரீதியா வந்து பார்க்குறப்போ, உங்க பெர்சனோட மனசுல நெறைய ஒரு சில பிரச்சனைகள் வந்து இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்க்குறப்ப சில பேருக்கு வந்து உங்க பெர்சனுக்கு வந்து கரியரோட விதத்துல வந்து நெறைய ஒரு சில ப்ரெஷர் வந்து இருக்கலாம். அவங்க நல்லாவே வேலை பார்த்துட்டு இருந்தாலும் சரி, நல்ல ஒரு உத்தியோகத்துல நல்ல ஒரு சம்பாத்தியத்தோட அவங்க இருந்தாலும் சரி, பட் அங்க வந்து இருக்கக்கூடிய ஒரு ப்ரெஷரா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து அவங்களுக்கு இப்போதைக்கு ரொம்ப அதிகமாவே இருக்கு. சில பேருக்கு நம்ம வந்து பார்க்குறப்போ, உங்களோட பெர்சன் வந்து லைக் ஏதாவது இந்த மாரி கம்ப்யூட்டர் சார்ந்தப்பட்ட விஷயத்துல இந்த மாரி ஐடி அந்த மாரி சில விஷயத்துல வந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெர்சனா வந்து இருக்கலாம். சம்திங் ரிலேட்டட் டூ த கம்ப்யூட்டர் பேஸ்டு இப்போ ஓகேங்களா? ஐடி பேஸ்ட் அந்த மாரி தான். சில பேர் வந்து பார்க்குறப்ப ஷேர் மார்க்கெட்டிங் அந்த மாரி சில விஷயத்துலயுமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாரியுமே எனக்கு வந்து தெரியுது. ஸோ உங்களோட பெர்சன் வந்து லைக் அந்த ஸ்டாக் மார்க்கெட்டா இருக்கட்டும், அந்த ஷேர் மார்க்கெட்டோட விஷயத்துல கம்ப்ளீட்டா அதிலேயே வந்து இன்வால்வ்டா இருக்கக்கூடிய ஒரு பெர்சனா இருக்காங்க. ஸோ அதோட ஸ்ட்ரெஸ்ஸுமே அவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கு இந்த டைம்ல. அடுத்து நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஆம் சம் கேஸஸ்ல உங்களோட பெர்சன் வந்துட்டு லைக் கிராசரி ஷாப் அந்த மாரியும் ஏதாவது வைக்கவும் வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. இந்த மாரி வெஜிடபிள்ஸ் சம்மந்தப்பட்ட சில விஷயமே நான் இங்க வந்து பார்க்குறேன். ஸோ ஒரு பிசினஸ் ஓகேங்களா? ஸோ இந்த மாரி ஃபுட் பிசினஸ் அந்த மாரி வந்து பண்ணக்கூடிய ஒரு பெர்சனாவும் இருக்கலாம். அண்ட் சில பேருக்கு வந்து என்னன்னா, லைக் இந்த மாரி என்ஜினியரிங் படிக்கக்கூடிய ஒரு பெர்சனா இருப்பாங்க. இல்ல ஒரு என்ஜினியரிங் பண்ண ஒரு பெர்சனா இருப்பாங்க. ஸோ அந்த விஷயமே தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். ஆ அதுதான் லைக் கம்ப்ளீட்டா அவங்க வந்து என்ன அப்டின்னா, அவங்களோட வேலையில வந்து ரொம்ப பிஸியா இருக்காங்க. வேலைப்பளு ரொம்ப அதிகமாவே இங்க வந்து இருக்க தான் செய்யுது. ஆ அவங்க வந்து லைக் பெர்சனலா இந்த மாரி ஷேர் மார்க்கெட் விஷயத்துல இன்வெஸ்ட்மென்ட் பண்றாங்க அப்டின்னா, ஸோ கண்டிப்பா அவங்க அதனாலேயே பாதி வந்து டென்ஸ்டா தான் வந்து இருப்பாங்க. அதனாலேயே பாதி மன அழுத்தம் தான் அவங்களுக்கு வந்து இருக்கும். சில விஷயத்துல அவங்களுக்கு ஒரு சில லாஸஸ்மே வந்து இருந்திருக்கலாம். பண ரீதியா அதுலயுமே ஃபைனான்ஷியலா அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு அதுல ஒரு லாபம் அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்காது. ஸோ பாஸ்ட் ஒரு 6 டூ 8 மந்த்ஸ் நம்ம வந்து பார்க்குறப்ப அதனாலயும் அவங்களோட வாழ்க்கையில நெறைய ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ பண ரீதியா ஒரு பக்கம் ஓகேவா இருந்தாலும், ஒரு சில பேர் எல்லாருக்குமே வந்து ஓகேவா இருக்க மாரி எனக்கு வந்து தெரியல. சில நேரத்துல அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு செட்டில்டான ஒரு பெர்சனா இருந்தாலும், பட் ஸ்டில் இந்த பிரச்சனை வந்து இருக்கு. இப்ப பொதுவாவே அவங்களுக்கு ஃபைனான்ஷியல்ல ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னா, தென் நீங்க யோசிச்சு பார்த்துக்கோங்க. உங்களோட லைஃப்ல எவ்ளோ பிரஷரான ஒரு சிச்சுவேஷன் இருக்கு அப்படின்றது. ஸோ அதனால என்னவோ இவங்களுக்கு வந்து மத்த வெளி பிரச்சனைகள் இங்க அதிகமா இருக்கு அப்படிங்கிறப்போ, இந்த ரிலேஷன்ஷிப்லயும் அவங்க வந்து சரியா அவங்களால வந்து அவங்ககிட்ட வந்து பேச முடியல. சரியா அவங்ககிட்ட வந்து அவங்களால கம்யூனிகேட் பண்ண முடியல. சில நேரத்துல அவங்க வந்து இதனால வந்து ஒரு கோவமா இருக்கும்போது, நீங்க ஏதாவது ஒரு சில விஷயம் வந்து பேசியிருப்பீங்க. அது ஒரு சின்ன விஷயத்துல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல முடிஞ்சிருக்கும். அதனால சம்மந்தமே இல்லாம ஒரு சண்டை வந்திருக்கும். உங்களுக்கே நீங்க வந்து ஆம் அது நீங்க நோட்டீஸ் பண்ணி நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னாலே, உங்களுக்கு அது ரொம்ப கிளியரா வந்து புரியும். என்ன அப்படின்னா, ஆரம்பத்துல சண்டை போடுறதுக்கும், இப்ப சண்டை போடுறதுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா, அவங்க சம்மந்தமே இல்லாம ரொம்ப அதிகமான முறையில உங்ககிட்ட வந்து கோவப்படலாம். இல்ல ஒரு ஒரு விஷயம் வந்து என்னன்னா, லைக் எப்படி சொல்றது? ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட, அதுக்கே ரொம்ப வந்து சண்டை போடுற மாரி உங்களுக்கு வந்து தோணும். ஸோ, அவங்களோட பிஹேவியர், அவங்களோட கேரக்டர்ல ஒரு சில சேஞ்ச் நீங்க வந்து பார்க்கலாம். ஸோ, இதுக்காக வந்து அவங்க உங்கள வந்து விரும்பாம எதுவுமே கிடையாது. உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்காங்க. அதனால தான் இப்படி பிஹேவ் பண்றாங்க அப்படின்ற எந்த ஒரு தாட்டுமே வேண்டாம். அது கம்ப்ளீட்டா வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்களோட பெர்சனல் பிரஷர். அவங்களோட பெர்சனல் லைஃபோட பிரஷர். அவங்களோட கரியர் பிரஷர் அண்ட் அதே மாரி தான். லைக் வென் கம்ஸ் டூ அவங்களோட பெர்சனல் லைஃபோட ப்ராப்ளம்ஸ் தான் இங்க வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஸோ ஒரு விஷயத்துல வந்து பார்க்குறப்ப இந்த பெர்சன் வந்து என்ன அப்படின்னா, சில நேரத்துல வந்து உங்க பெர்சன் தான் அவங்களோட என்டையர் ஃபேமிலியுமே வந்து ரன் பண்ற மாரி இருந்திருக்கும். அதனாலயே என்னவோ நெறைய ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் ரொம்ப அதிகமாவே இருக்கு இந்த பெர்சனுக்கு. இந்த பெர்சன நம்பி தான் அவங்க குடும்பத்துல வந்துட்டு லைக் அவங்க குடும்பத்துல இருக்க எல்லாருமே இவங்கள டிபெண்ட் பண்ணி வந்து இருக்கவும் வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஏன்னா, இவங்க ஒரு ஆள் தான் வந்து ஃபைனான்ஷியலா கொஞ்சம் வந்து சம்பாரிக்கிறாங்க அப்படிங்கிறப்போ, அவங்க குடும்பத்த வந்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயமான ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படிங்கிறப்போ, அந்த ப்ரெஷருமே அவங்களுக்கு வந்து இருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். அண்ட் இங்க வந்து ஒரு விஷயம் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புறது என்ன அப்படின்னா, நீங்க 2 பேருமே ஒரு மிரர் மாரி தான் இங்க வந்து இருக்கீங்க. 2 பேருமே வந்து பார்க்குறப்போ ஒரு ரிஃப்ளெக்ஷனா தான் இங்க வந்து இருக்கு. என்ன ரிஃப்ளெக்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ நீங்க எப்படி அவங்க கிட்ட வந்து ரியாக்ட் பண்றீங்களோ, நீங்க எப்படி நடந்துக்கிறீங்களோ, இந்த டைம்ல நீங்க அவங்க கிட்ட எப்படி நீங்க நடந்துக்கிறீங்களோ, உங்களோட எமோஷன் பேஸ்டா நான் வந்து சொல்றேன். இப்ப நீங்க வந்து சந்தோஷமா பேசுனீங்கன்னா, அவங்களும் உங்ககிட்ட சந்தோஷமா பேசுவாங்க. நீங்க இப்ப ஏதாவது கோவப்பட்டு பேசுறீங்கன்னா, அவங்களும் அதே மாரி கோவப்பட்டு பேசுவாங்க. நீங்க ஒரு ஒரு சமாதானமா நீங்க அவங்க கிட்ட வந்து பேசி தீர்த்துக்கிறீங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம பேசி தீர்த்துக்கிறீங்க அப்படின்னா, அவங்களும் அதே மைண்ட் செட்ல வந்து போவாங்க. ஸோ இந்த கட்டம் உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஒரு ரிஃப்ளெக்ஷன் பீரியடா தான் வந்து இங்க வந்து இருக்கும். ஸோ நீங்க எப்படி உங்களோட எனர்ஜிய கேரி பண்றீங்களோ, அதே மாரி சேம் எனர்ஜி தான் உங்க பெர்சனுமே வந்து இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இவங்கள பொறுத்த அளவுக்கு இந்த மாரி ஒரு அழுத்தத்துல இருக்காங்க, மன அழுத்தத்துல இருக்காங்க, நெறைய பிரஷர் இருக்கு அப்படிங்கிறப்போ, ஸோ அந்த பிரஷர் தான் உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ தொழில் ரீதியா நெறைய ஒரு சில பிரச்சனை இருக்கும். குடும்பத்திலயுமே இவங்க தான் எல்லாமே வந்து டேக் கேர் பண்றாங்க அப்படிங்கிறப்போ, அந்த பிரச்சனையும் இவங்களுக்கு இருக்கு அப்படின்ற பட்சத்துல அவங்க இந்த மாரி வந்து உங்ககிட்ட நடந்துப்பாங்க.
ஸோ அந்த மாரி இருக்க ஒரு சூழ்நிலையில நீங்க எப்படி நான் அவங்க கிட்ட வந்து நீங்க எப்படி பழகுறீங்களோ, நீங்க எப்படி நடந்துக்கிறீங்களோ, அதே மாரி தான் அவங்களோட பிஹேவியருமே அப்படிதான் இருக்கும். ஸோ அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு ஒரு கேரக்டர் ஒண்ணு இருக்கும் இல்லையா? அது இப்போதைக்கு வந்து எதிர்பார்க்க முடியாது இந்த பெர்சன் கிட்ட. ஸோ பொதுவாவே இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க ஏதாவது ஒரு சின்னதா ஏதாவது சண்டை போடுறீங்க அப்படின்னாலுமே, அத அவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து அது ரொம்ப வந்து பெருசா வந்து அத கன்சிடர் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால ஒரு பிரச்சனைய வந்து உருவாக்க போறது கிடையாது. ஸோ அது என்னவோ அத வந்து சரி நீங்க விளையாட்டுத்தனமா பேசுறீங்க அப்படின்ற மாரி அந்த விஷயத்த அவங்க வந்து இக்னோர் பண்ணிட்டு வந்து போயிருப்பாங்க பாஸ்ட்லலாம். ஆனா இப்போ அந்த நீங்க ஒரு சின்னதா ஒரு மிஸ்டேக் பண்ணா கூட, அதனால கூட ஒரு பெரிய பிரச்சனையா வந்து உருவாக்குறதா இருக்கட்டும், அதனாலேயே ஒரு சண்டை உருவாக்குறதா இருக்கட்டும், அதுவே ஒரு கன்டென்ட்டா ஃபார்ம் பண்றதா இருக்கட்டும். ஸோ அந்த மாரி சில விஷயத்தையுமே நீங்க வந்து பார்ப்பீங்க. ஸோ அதனால இந்த விஷயத்துல வந்து கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கணும். ஏன்னா அவங்களோட கரண்ட் எனர்ஜி எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, உங்கள பேஸ் பண்ணி மட்டும் தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ உங்களோட ரிஃப்ளெக்ஷன் என்னவோ, அதுதான் அங்க வந்து ரியாக்ஷனா இருக்கும் அப்படின்ற மாரி இருக்கு. ஓகே. ஸோ இந்த ரிஃப்ளெக்ஷன், ரியாக்ஷன் மாரி தான். நீங்க எப்படி இருக்கீங்களோ, அதே மாரி சேம் அவங்களும் அதே மாரி தான் வந்து இருப்பாங்க. அதே மாரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. அவங்களோட ஒரு செல்ஃபான ஒரு விஷயத்த இங்க நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இந்த இந்த பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறப்போ. அண்ட் உங்க பெர்சன பொறுத்தளவுக்கு என்ன அப்டின்னா, ஒரு சர்டைன் அலைனிங்கான ஒரு பாயிண்ட் தான் இங்க வந்து கிடைக்கும். அதாவது இப்ப அவங்க இப்டி பிஹேவ் பண்றாங்க இல்லையா? ஸோ மனதளவுல அவங்க வந்து இந்த மாரி ஒரு சில சூழல்ல வந்து இருக்கிற பட்சத்துல, இவங்க எப்போ மாறுவாங்க அப்டின்னு சொல்லி கேட்டீங்க அப்டின்னா, ஒரு ஒரு சில டைம் கண்டிப்பா வந்து எடுக்கும். அதுக்கப்புறம் வந்து அவங்க எப்படி ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தாங்களோ, அதே கிரவுண்டிங் எனர்ஜிக்கு அவங்க வந்துருவாங்க. எப்படி ஃபர்ஸ்ட் இருந்தாங்களோ, அதே மாரி அவங்க வந்து மாறுவாங்க. இவங்களுக்கு பிரச்சனையே வந்து பார்த்தோம் அப்டின்னா, தொழில் சார்ந்தப்பட்ட பிரச்சனை ரொம்ப அதிகமாவே இருக்கு. வென் கம்ஸ் டூ மனி சம்மந்தப்பட்ட விஷயத்துல நெறையாவே ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. குடுக்கல், வாங்கல்லயும் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இவங்களுக்கு வந்து இருக்கலாம். அந்த ஆர்குமெண்ட்ஸ்மே தான் இங்க வந்து இருக்கு. பட் அண்ட் அதே மாரி உங்க பெர்சன பொறுத்தளவுக்கு வந்து சில பேருக்கு வந்து ஒரு பைக் ரைடராவும் அவங்க வந்து இருப்பாங்க. ஸோ இந்த மாரி இந்த மாரி பைக் ரேசிங்கோ இல்ல பைக்கோட கிரேஸ் ரொம்ப அதிகமாவே இருக்கும் உங்களோட பெர்சனுக்கு. ஆம். அனிமல்ஸ்மே ரொம்ப வந்து பிடிக்கலாம் உங்களோட பெர்சனுக்கு. ஸ்பெஷலா வந்து பார்த்தோம் அப்டின்னா, இந்த மாரி ஹார்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம், ஆம் குதிரை சம்மந்தப்பட்ட விஷயம் நான் இங்க வந்து பார்க்குறேன். எனிவே திஸ் இஸ் அகெயின் ஹார்ஸ் இயர் தான் இந்த இயர் ஆக்சுவலா. ஸோ அதனால நம்ம நெறைய ஒரு சில ஆக்ஷன்ஸ்மே நம்ம வந்து பார்க்கலாம். பொதுவாவே நம்ம எந்த ஒரு விஷயம் நம்ம வந்து எடுத்து வச்சாலும் சரி, வென் இட் கம்ஸ் டூ த ரிலேஷன்ஷிப் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தாலும் சரி, கரியர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தாலும் சரி, நீங்க ஒரு கிளியரான ஒரு மைண்ட் செட்டோட ஒரு விஷயம் நீங்க எடுத்து வைக்கிறீங்க அப்டின்னா, அதுல நெறைய ஒரு சில முன்னேற்றத்த நீங்க வந்து பார்க்கலாம். பிகாஸ் திஸ் இயர் இஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் அப்பான் த ஹார்ஸ் இயர் அஸ் வெல். ஸோ இங்க வந்து அத பேஸ் பண்ணியும் ஒரு சில சின்னதா ஒரு மெசேஜஸ் வந்திருக்கீங்க. ஸோ அவங்களோட பெர்சன வந்து மேபி இந்த மாரி ஒரு அனிமல் லவ்வராவும் வந்து இருக்கலாம். ஸோ பொதுவா வந்து பார்க்குறப்ப இந்த ஹார்ட்ஸ் அண்ட் கேட்டோட விஷயம் நான் இங்க வந்து பார்க்குறேன். அண்ட் அகெயின் இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, இப்போ உங்க பெர்சனோட ஸ்ட்ரகிள் இங்க அவங்களோட கரியர் லைஃப்ல வந்து பார்க்குறப்ப, அவங்களோட பெர்சனலான ஒரு சில ஸ்ட்ரகிள்ஸ் நம்ம வந்து பார்க்குறப்போ, அதுலயுமே உங்க பெர்சன் வந்து ஒரு சில அச்சீவ்மென்ட் வந்து பண்ணுவாங்க அப்டின்ற மாரி தான் இருக்கு. ஸோ இவங்க எத நெனச்சு வந்து ஃபீல் பண்றாங்களோ, அந்த சில விஷயத்துல வந்து அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு தீர்வு வந்து கிடைக்கும். அவங்களுக்கு இப்போ அந்த மணி பிரச்சனை, மணி தொல்ல, இந்த கடன் பிரச்சனை இருக்கு, இல்ல ஏதாவது குடுக்கல் வாங்கல்ல ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்டின்னா, ஸோ அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா இந்த பெர்சனுக்கு வந்து அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் ஆகும் அப்டின்ற மாரி தான் இருக்கு. ஸோ அதே மாரி வென் கம்ஸ் டூ அவங்களோட இன்வெஸ்ட்மென்ட், வென் கம்ஸ் டூ இந்த மாரி ஷேர் மார்க்கெட் அந்த மாரி விஷயத்துல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க அப்டின்னாலுமே, அதுலயுமே ஃபியூச்சர்ல அவங்க ஒரு சில குரோத்த வந்து பார்ப்பாங்க. ஸோ அந்த மைண்ட் செட் இப்ப இந்த சின்ன சின்ன குரோத் எல்லாம் பார்க்குறாங்க இல்லையா? இந்த சின்ன சின்ன சக்சஸ் எல்லாமே பார்க்குறாங்க இல்லையா? ஸோ இது த்ரூ தான் அவங்க மைண்ட் செட்ல வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஒரு மென்டல் கிளாரிட்டியே அப்பதான் அவங்களுக்கு வரும். ஸோ அப்பதான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா வந்து பழையபடி பழைய நிலைமைக்கு வருவாங்க. ஸோ அப்ப அவங்க சைட்ல இருந்து நீங்க பார்க்குறப்போ, ஸோ கம்ப்ளீட்டா எப்படி ஃபர்ஸ்ட் இருந்தாங்களோ, அதே மாரி உங்ககிட்ட அதே மாரி பழக ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும். ஸோ அந்த சேம் கைண்ட் ஆஃப் அந்த ஒரு லவ்விங்கா அவங்கள வந்து டேக் கேர் பண்றதா இருக்கட்டும். ஸோ அது எல்லாமே நீங்க வந்து பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்ப நம்ம இது த்ரூ வந்து நம்ம பார்க்கும்போது, அவங்களோட எனர்ஜி வைஸ்ல எந்த ஒரு சேஞ்சஸுமே வந்து கிடையாது. அவங்க சைட்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு லவ்வா இருக்கட்டும், அந்த எமோஷன்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே அப்படிதான் இருக்கு. உங்கள பத்தின திங்கிங் சைட்ல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, லவ் பத்தின கன்சிடரேஷன் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இவ்ளோ பிஸி ஸ்கெட்யூல்ல இருக்காங்க. இவ்ளோ பிரஷர்ல இருக்காங்க. இப்போ ஒரு நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ஸா இருக்கு. உங்களுக்கு கிளியரா தெரியுது. ஃபேமிலி ப்ராப்ளமும் இங்க வந்து இருக்கு. ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டீஸும் இருக்கு அப்படின்ற பட்சத்துல, என்ன பத்தின தாட்ஸ் இந்த பெர்சனுக்கு எப்படி இருந்துற போகுது அப்படின்ற மாரி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா, அத பத்தி நீங்க வந்து டவுட் பண்ண வேண்டாம். பிகாஸ் வி கெட் அ பாசிட்டிவ் கார்ட் அஸ் வெல். லைக் அந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயமே தான் இங்க வந்து இருக்கு. எப்படி அவங்களோட வாழ்க்கைய பத்தி அவங்க இவ்ளோ யோசிக்கிறாங்களோ, அதே மாரி இந்த ரிலேஷன்ஷிப்ப பத்தின யோசனையும் அவங்களுக்கு இருக்கு. அவங்களுக்கு இல்லாமலாம் கிடையாது. அத அவங்க கன்சிடர் பண்ண தான் வந்து செய்றாங்க. பட் என்ன என்ன அப்டின்னா, லைக் பணம் அப்டின்றது இப்ப இருக்க காலத்துல அதுவுமே தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வென் கம்ஸ் டூ நம்ம இப்போ ரிலேஷன்ஷிப்ல நம்ம ஒரு பெர்சன நம்ம விரும்பினாலும் சரி, அந்த பெர்சன வச்சு காப்பாத்துறதுக்கும் அந்த பணம் தானே நமக்கு தேவைப்படுது. ஸோ தட் இஸ் அகைன் அ வெரி பிக்கஸ்ட் திங் ரைட்?
ஸோ, அதனால லைக் அவங்க அதையுமே வந்து கன்சிடர் பண்றாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கு இப்போ போற நிலைமைக்கு எல்லாமே த மனி இஸ் பி லைக் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ, அதனால அவங்க அந்த மனி விஷயத்துல ரொம்பவே அந்த கன்சிடர் பண்றாங்க. அண்ட் அதே மாரி ஃபியூச்சராவும் நெறைய பிளானிங் வந்து பண்றாங்க. ஃபியூச்சரிஸ்டிக்காவும் நெறைய விஷயம் வந்து திங்க் பண்றாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஃபியூச்சருக்காக சேவிங் பண்றது. ஸோ, அந்த மாரி சில விஷயமே வந்து பண்றாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஏன்னா இவங்களோட சைட்ல இருந்து பார்க்குறப்போ, அவங்க வந்து லைக் அந்த கம்ப்ளீட்டா வந்து இந்த ஷேர் மார்க்கெட்ட நம்பி நெறைய பேர் வந்து இருக்கலாம். பிகாஸ் அதுல வந்து லைக் அந்த ஒரு ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மென்ட் அங்க வந்து இருக்கும். நம்மளோட லைஃப்‌க்கு வந்து ஒரு ஃபியூச்சர் சேவிங்ஸ் அந்த மாரி வந்து பார்க்குறாங்க. ஏன்னா இப்ப நம்ம ஓடுற வரைக்கும் தான் நம்மளால வந்து ஓட முடியும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்டேட்ல வந்து பார்க்குறப்ப, ஒரு ஒரு அந்த ஒரு ஓல்டு ஏஜ்ன்னு வரும்போது, ஸோ இந்த இதனால ஏதாவது ஒரு சில அவங்களோட லைஃப்‌க்கு ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்ற மாரி, அந்த ஒரு ஃபியூச்சர் சேவிங்ஸ பத்தி ரொம்ப அதிகமா வந்து கன்சிடர் பண்றாங்க உங்க பெர்சன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ, இவங்களோட இந்த ஜர்னி நம்ம வந்து பார்க்குறப்போ, இந்த ஜர்னி இப்போதைக்கு அவங்க அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ற ஒரு விஷயமா இருக்கட்டும், அவங்களோட லைஃப் இப்போதைக்கு ஒரு டஃப்பா இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும், இந்த ஃபேஸ்ல இருந்து கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு சக்சஸ் வந்து கண்டிப்பா வந்து கிடைக்கும். ஆ ஸோ, அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ, அது இந்த இயர் அவங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு ஹெல்ப்ஃபுல்லான, ஒரு ஹோப்ஃபுல்லான இயர் கண்டிப்பா அவங்க பெர்சனுக்கு வந்து இருக்கும். சக்சஸ் கண்டிப்பா ஆவாங்க. இவங்க இவ்ளோ ட்ரை பண்றாங்க இல்லையா? இவ்ளோ ஹார்ட் ஒர்க் பண்றாங்க இல்லையா பெர்சனலா. ஸோ அதுக்குரிய அந்த ஒரு பலன் அவங்களுக்கு கண்டிப்பா வந்து கிடைக்கும். ஏன்னா பிகாஸ் இங்க வந்து பார்க்குறப்ப அவங்க ஒரு அலைன்மென்ட்‌க்கு வராங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து கரெக்ட்டா அந்த அவங்க வந்து இப்ப ஒரு பிளானிங்கோட ஸ்டேஜ்ல அவங்க வந்து இருக்காங்க. அந்த விஷயத்த அடுத்து அவங்க வந்து செயல்படுத்துறாங்க. ஸோ அதுக்குரிய அவுட்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்க எதிர்பார்க்கிற மாரியே நல்ல ஒரு அவுட்கமா இருக்கு அப்படிங்கிறப்போ, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்லயுமே அவங்களோட சைட்ல இருந்து அந்த ஒரு இன்வால்வ்மென்ட் இங்க வந்து கண்டிப்பா வந்து இருக்கும். அவங்களோட கரண்ட் திங்கிங் எல்லாமே நம்ம வந்து பார்க்குறப்ப, இப்போதைக்கு அந்த ஃபைனான்ஷியல் ரீதியான ஒரு சில ப்ரெஷர் தான் நம்ம இங்க அதிகமா வந்து பார்க்குறோம். ஸோ உங்கள பேஸ் பண்ணி வந்து பார்க்குறப்போ, இந்த ரிலேஷன்ஷிப்ல நெறைய இம்ப்ரூவ்மென்ட் கண்டிப்பா வரும். நீங்க அதனால இப்போ அவங்க சைட்ல இந்தந்த சேஞ்சஸ் வருதுங்கிறதுக்காக ஒண்ணும் பயப்பட வேண்டாம். அவங்களுக்கு இன்னுமே உங்க மேல அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இன்னுமே அவங்களுக்கு உங்க மேல லவ் இருக்கு. இந்த இந்த ரிலேஷன்ஷிப்ப அவங்க வந்து கன்சிடர் பண்ண தான் செய்றாங்க. எப்படி அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கையா இருக்கட்டும், அவங்களோட லைக் வென் கம்ஸ் டூ அவங்களோட ஓன் ஃபேமிலியா இருக்கட்டும், அவங்களோட கரியரா இருக்கட்டும், எல்லாமே கன்சிடர் பண்றாங்களோ, உங்களையும் தான் அவங்க வந்து கன்சிடர் பண்றாங்க. இதுக்காக வந்து ய இப்ப என்ன சொல்றது, இந்த பர்ட்டிகுலர் விஷயத்துக்காக நான் லவ்வ சாக்ரிஃபைஸ் பண்றேன் அப்படின்ற மாரிலாம் அவங்க வந்து கிடையாது. இந்தந்த நேரத்துல இந்தந்த விஷயம் பண்ணலாம் அப்படின்ற மாரி அந்த தாட்ல தான் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அண்ட் அஸ் வெல் அஸ் இதுல எக்ஸ்ட்ரா ஒரு மெசேஜஸ்மே தான் நான் வந்து வந்திருக்கு. அதுவுமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். வியூவர்ஸ் யாரெல்லாம் நீங்க வந்துட்டு ஜாப் சம்மந்தப்பட்ட விஷயத்துல இன்னும் ஏதாவது நீங்க ஸ்ட்ரகிள் ஆறீங்க, இல்ல புதுசா ஏதாவது ஜாப் ஏதாவது தேடணும்னு ஆசைப்படுறீங்க, இல்ல இருக்கிற ஜாப்ல நெறைய பிரஷர் இருக்கு, இதுல சஸ்டெயின் ஆகலாமா, வேண்டாமா அப்படின்ற மாரி ஏதாவது ஒரு சில முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னா, நியூ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் தேடினாலுமே நீங்க அத வந்து தாராளமா நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. ஏன்னா, இங்க வந்து பார்க்குறப்போ உங்களோட பெர்சன் எப்படி சக்சஸ் ஆறாங்களோ, அது மாரி உங்களுக்கும் நல்ல ஒரு பீரியட் உங்களுக்குமே வந்து இருக்கு. ஆம், நீங்க ஏதாவது ஃபைனான்ஷியல் ரீதியா ஏதாவது சக்சஸ் ஆகணும், ஏதாவது ஒரு சில ஸ்டெப் நீங்க எடுத்து வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா, தாராளமா அந்த ஸ்டெப்ஸ நீங்க வந்து எடுத்து பண்ணுங்க. நியூ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ்க்காக தேடணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த விஷயத்த வந்து பண்ணுங்க. கன்ஃப்யூஸ் ஆக வேண்டாம். என்ன பண்ணலாம்? என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? அப்படின்ற மாரி அந்த கன்ஃப்யூஷன் எதுவுமே வேண்டாம். தாராளமா உங்க மனசுக்கு என்ன தோணுதோ, அத நீங்க வந்து கண்டிப்பா வந்து பண்ணுங்க. லைக் ப்ரீவியஸான கம்பெனில எந்த ஒரு குரோத்துமே உங்களுக்கு இல்லாத மாரி இருக்கு அப்படின்னா, ஸோ இதுல ஸ்டே பண்ணலாமா? வேண்டாமா? இல்ல நியூ ஜாப் போலாமா? வேண்டாமா? அந்த மாரி பல கன்ஃப்யூஷன்ஸ் உங்களுக்குமே வந்து இருக்குன்னு தான் நெனைக்கிறேன். ஏன்னா, நீங்களும் ஃபைனான்ஷியல் ரீதியா ஒரு சில விஷயத்துல வந்து உங்களுக்கும் ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கு. ஃபைனான்ஷியல் ரீதியா நீங்களுமே வந்து நெறையா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆற மாரி தான் எனக்குமே வந்து தெரியுது. ஸோ, அதனால உங்களுக்கு எந்த ஒரு முடிவா இருந்தாலும் சரி, ஒரு நல்ல முடிவா நீங்க வந்து எடுத்து அத நீங்க வந்து செயல்படுத்துங்க. நெறைய பேருக்கு நியூ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து தேடணும் அப்டின்னா, கண்டிப்பா வந்து தேடுங்க. பிகாஸ் அதிலயுமே உங்களுக்கு நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்க மாரி நான் வந்து பார்க்குறேன். ஸோ, நியூ ஆஃபர்ஸ் அண்ட் நியூ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். வேற யாராவது பிசினஸ் அந்த மாரி சில விஷயம் வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஒரு ஸ்மால் பிசினஸா நீங்க வந்து ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலுமே தாராளமா வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. தட் வில் ஆல்சோ பி ஹெல்ப் ஃபார் யூ. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கும் ஃபைனான்ஷியல் ரீதியா கொஞ்சம் இம்ப்ரூவ்மென்ட் இருக்கும் அப்படின்றது தான் ஐ கேன் கிளியர்லி சீ ஹியர். ஸோ போத் த சைட் இங்க வந்து ஒரு சக்சஸ் நோட் தான் இருக்கு. ஸோ நோ நோ நீட் டு பி வொரி அபௌட் இட். அண்ட் இப்போ நீங்க வந்து ஒரு யோகா, மெடிடேஷன்ஸ் அந்த மாரி ஏதாவது பண்றீங்க, இல்ல ஏதாவது சக்ரா ஹீலிங்ஸ் ஏதாவது பண்றீங்க, ரெக்கி ஹீலிங்ஸ் ஏதாவது பண்றீங்க அப்படின்னா, ஸோ தாராளமா உங்களோட சக்ராவ நீங்க வந்து பேலன்ஸ் பண்ணுங்க. ஸோ மெடிடேஷன்ஸ் கண்டிப்பா வந்து பண்ணுங்க. பிகாஸ் மெடிடேஷன் பண்ற மூலியமா நீங்களும் நெறைய விஷயத்துல வந்து கான்சன்ட்ரேட் ஆவீங்க.
நாட் ஒன்லி இன் அ ரிலேஷன்ஷிப் எல்லா விதத்துலயுமே உங்களுக்கு ஒரு ஒரு நீங்களும் ஒரு விதத்துல வந்து என்னன்னா, லைக் அந்த ஒரு கிளாரிட்டியோட எல்லா விஷயத்தையும் நீங்க வந்து எடுத்து பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்குமே வந்து பார்த்தோம் அப்டின்னா, அந்த கிரவுண்டிங் லெவல் ஆஃப் எனர்ஜி உங்களுக்குமே வந்து தேவ தான். இடத்துல வந்து ஸ்டக்கா தான் இருக்கீங்க அப்டின்ற பட்சத்துல, ஸோ த கிரவுண்டிங் எனர்ஜி இஸ் பி லைக் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ட்ரை டூ டூ அந்த ஒரு சக்ரா ஹீலிங்ஸ் நீங்க வந்து பண்ணுங்க. ஸோ ஆல்ரெடி நீங்க வந்து லைக் உங்களுக்கு இத பத்தின விஷயம் ஏதாவது ஐடியாஸ் உங்களுக்கு இருக்கு. இந்த மாரி யோகா ஏதாவது பண்ற ஹீலிங் ஒர்க்ஸ்ல ஐடியாஸ் இருக்கு அப்டின்னா, டூ பிராக்டிஸ் தட் ஓகேங்களா? இல்ல ஹீலிங் ஒர்க்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியல அப்டின்னா, அட்லீஸ்ட் நீங்க வந்து ஒரு ஒரு 5 டூ 10 மினிட்ஸாவது நீங்க வந்து மெடிடேஷன் பண்ணுங்க. டெய்லி ஹேபிட்டா ஒரு சின்ன சின்னதா ஒரு மெடிடேஷன்ஸ் நீங்க வந்து பண்ணிக்கோங்க. பிஃபோர் நீங்க தூங்க போறதுக்குனாலும் சரி, இல்ல உங்க டேவ நீங்க ஸ்டார்ட் பண்றப்பனாலும் சரி, டூ சம் கைண்ட் ஆஃப் அ மெடிடேஷன். அது கண்டிப்பா உங்களோட லைஃப்க்கும் ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்னஸ் உங்களுக்குமே வந்து குடுக்கும். அதனால நீங்களும் கொஞ்சம் ஹேப்பியா இருப்பீங்க. ஸோ டூ ஃபாலோ தட் அண்ட் தீஸ் ஆர் த திங் ஐ கேன் சே இன் யுவர் ரீடிங் கைஸ். கண்டிப்பா உங்களுக்கு இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரெசனேட் ஆயிருக்கும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கு, ரெசனேட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க என்னோட சேனல் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா, வெல்கம் யூ ஆல் டு தி ஸ்டார் 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் உங்களோட சப்போர்ட் என்ன போத் யூடியூப் சேனல் அண்ட் எஸ்எல்எஸ் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனல் நீங்க வந்து கொடுங்க. அண்ட் as well as guys, ஸோ இது போல இன்னும் மல்டிபிள் விஷயம்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டெரர்னு சொல்லிட்டு நான் ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைல் நீங்க போய் பாருங்க. இது போல நிறைய ப்ரிடிக்ஷன்ஸ் நான் வந்து போட்டிருக்கேன். எல்லாமே டைம்லெஸ் ப்ரிடிக்ஷன்ஸ் அப்படின்றனால கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஐ கேன் கோ அண்ட் செக் வித் தட். அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ், ஃபார் எனி கைண்ட் ஆஃப் உங்களுக்கு பர்சனல் ரீடிங்ஸ் உங்களுக்கு வேணும், ஆர் எல்ஸ் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ப்ரேயர், பிளாக் மேஜிக் ரிமூவல்ஸ் ஏதாவது நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்ல இந்த மாதிரி நெகட்டிவ் திங்ஸ்ல வந்து உங்களோட ஆராவை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, சர்டன் கைண்ட் ஆஃப் ப்ரேயர்ஸ் ஆர் தேர். ஸோ உங்களுக்கு அது வேணும் அப்படின்னாலுமே நீங்க தாராளமா நீங்க வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னாலுமே யூ கேன் டெஃபினெட்லி ரீச் அவுட் டு மீ. அண்ட் ஒன்ஸ் அகெயின் காய்ஸ், ஸோ உங்களோட சப்போர்ட் நீங்க கண்டிப்பா வந்து குடுங்க. அண்ட் அஸ் வெல் அஸ் நான் சொன்ன மாரி கமெண்ட் செக்ஷன் பக்கத்துல ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல ப்ளீஸ் உங்களோட ஹைப்ப நீங்க வந்து குடுங்க. ஸோ தட் இது இன்னும் நெறைய பேருக்கு ரீச் ஆகட்டும். அவங்களோட லைஃப்க்காக ஒரு பெர்ஃபெக்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ see you guys next time. Until love you all. Take care. Bye.